கோவை திருவிளக்கு திருவிழா. திருச்சிற்றம்பலம். இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது ஜோதியில் உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நம சிவாயவே. எல்லாம் வல்ல வழிபடு கடவுளாகிய தண்டமில் கடவுள் தண்டாயுதபாணி கடவுளுடைய திருவருளையும், சிறவையாதீனம் ஆதி குருமுதல்வர் திருப்பெருந்தூர் ராமானுசனுடைய குருவருளையும் மனமை மொழிகளால் வாழ்த்தி வணங்கி, வருகின்ற ஜூன் மாதம் 10ஆம் தேதி நம்முடைய கோவை கொடிசியா வளாகத்திலே மிக பெரிய அளவிலே 1008 திருவிளக்கு திருவிழாவானது, வழிபாடானது மிகச்சிறப்பான முறையிலே ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அதற்கான ஏற்பாடுகளை கேலக்ஸ் மீடியா என்று சொல்கின்ற நிறுவனமானது அதற்கான ஏற்பாடுகளை மிகச்சிறப்பான முறையிலே செய்து வருகின்றது. அதற்கான உரிமையாளராக இருக்கின்ற சஞ்சீவி அவர்களும் அவருடைய நிறுவனமும் அதற்கான பணிகளை எல்லாம் தொடர்ந்து செய்து வருகின்றது. இந்த நேரத்திலே அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த விளக்கு வழிபாட்டினுடைய நோக்கம் நம்முடைய கோவை மட்டுமல்ல, தமிழகம் உலகம் முழுவதும் இருக்கின்ற குழந்தைகள் கல்வி கேள்விகளிலே சிறந்த மாணவர்களாக வர வேண்டும். பள்ளிக்கல்வி மட்டுமல்ல, உயர்கல்வியிலேயும் சிறந்த மாணவர்களாக இருந்து ஒரு ஒழுக்கமான மாணவர்களாக சமுதாயத்திலே மேம்பட வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு இந்த விழாவானது தொடங்கப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது. ஏனென்றால் இன்றைய கல்வி முறையிலே பல மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்கின்றது. குழந்தைகளும் அடுத்து இருக்கின்ற மாணவர்களும் இன்று தடுமாறி செல்வதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே அவர்கள் ஒழுக்கமானவர்களாக, பண்பாடு மிக்கவர்களாக, பெற்றோர்களை போற்றுகின்றவர்களாக, ஆசிரியரை மதிக்கின்றவர்களாக, நாட்டுப்பற்றுடையவர்களாக, தெய்வ பக்தி உள்ள குழந்தைகளாக உயர வேண்டும் என்கின்ற நல்ல நோக்கத்திற்கான ஏற்பாடாகத்தான் இந்த விளக்கு வழிபாட்டினுடைய முதல் நோக்கமாக அமைந்திருக்கின்றது. ஆகவே இதிலே மகளிர்கள் கலந்து கொள்வதற்கான ஏற்பாடுகள் மிகச்சிறப்பான முறையில் செய்யப்பட்டிருக்கின்றது. இது முற்றிலும் இலவசமாக நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. அவருக்கு தேவையான விளக்கு மட்டும் எடுத்து வந்தால் வழிபாட்டுக்குரிய அனைத்து பொருள்களும் இங்கு இந்த நிறுவனத்தால் உங்களுக்கு வழங்கப்பட இருக்கின்றது. ஆகவே அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு நாம் கேட்டுக்கொள்கின்றோம். அதே போல ஒளிர்வளர் விளக்கே போற்றி உழப்பில ஆனந்தம் போற்றி என்று போற்றுவார்கள். அப்படி விளக்கினுடைய அடுத்ததாக குடும்ப நலனுக்காக இந்த வழிபாடு. முதலிலே எப்படி குழந்தைகள் நலன், அதுபோல குடும்ப நலன் என்பது நம்முடைய தமிழருடைய பாரம்பரியம். குடும்பம் என்பது கூட்டு குடும்பமாக பெற்றோர்களோடும் பெரியவர்களோடும் இணைந்து வாழ்கின்ற கூட்டு குடும்பம்தான் நம்முடைய பாரம்பரியமிக்க தமிழருடைய பண்பாடாக இருந்து வந்தது. ஆனால் காலப்போக்கிலே இன்று சூழ்நிலை காரணமாக ஒரு பெற்றோருக்கு ஒரு குழந்தைகள் மட்டும் இருக்கின்றது. அவர்களும் இருவரும் வேலைக்கு செல்லுகின்ற சூழ்நிலையிலே இருக்கின்றார்கள். அவர்களும் தங்களுடைய பூர்வாசிரம இடங்களை விட்டுவிட்டு, ஊர்களை விட்டுவிட்டு வேறு ஊர்களுக்கு செல்வதன் காரணமாக பெற்றோர்களோடு இணைந்து வாழ்வதற்கான வாழ்க்கை முறையும் குறைவாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர்கள் பெரியவர்களோடு இணைந்து நல்வாழ்வு வாழ வேண்டும். குடும்பம் நல்ல செல்வ செழிப்போடு இருக்க வேண்டும். குடும்பம் என்பது பொருளாதாரம் மட்டுமல்ல, நல்ல ஆரோக்கியமான குடும்பமாக பெற்றோர்கள் காட்டுகின்ற நல்வழியிலே செல்லுகின்ற குடும்பமாக அமைய வேண்டும் என்பதுதான் முன்னோர்களெல்லாம் நமக்கு காட்டிய அறவழியாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த கடந்த 30-40 ஆண்டுகளிலே நம்முடைய பணிசுமை அல்லது வேலைவாய்ப்பு இப்படி பல்வேறு காரணங்களாக குடும்பங்களெல்லாம் இன்று சிதைந்து கொண்டிருக்கின்றது. குடும்பங்களுக்குள்ளேயும் கணவன் மனைவிக்குள்ளே பல்வேறு இன்னல்களும் தோன்றிக்கொண்டே இருப்பதை பார்க்கின்றோம். ஆகவே அவர்கள் வாழ்க்கையிலே மன நிறைவில்லாமல் பிரிந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்றார். ஆகவே அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இருந்து மக்கள் அமைதியான முறையிலே குடும்பங்கள் அமைய வேண்டும். குடும்பங்கள் நன்றாக அமைந்தால் மட்டும்தான் இந்த சமுதாயம் ஒரு நல்ல சமுதாயமாக இருக்கும். மற்றவர்களுக்கெல்லாம் வழிகாட்டுகின்ற குடும்பங்களாக அது திகழ்ந்து கொண்டிருக்கும். அடுத்த தலைமுறையிலே இருக்கின்ற குழந்தைகளுக்கு ஒரு வழிகாட்டுதல் என்பது பெற்றோர்கள் தான் முதல் வழிகாட்டுதல்களாக, ஆசிரியர்களாக இருப்பார்கள். இந்த குடும்பம் நல்ல செல்வத்தோடு இருக்க வேண்டும். சொல்லுவார்கள், தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் என்று அபிராமி பட்டர் சொல்லுவார். நல்ல கேள்விகளிலே சிறந்தவர்களாக இருக்க வேண்டும். நல்ல குடும்பத்திற்கு தேவையான உண்மையான முறையில் ஈட்டுகின்ற நல்ல பொருள் இருக்க வேண்டும்.
குடும்பத்திற்கு தேவையான வசதிகள் எல்லாம் இருக்க வேண்டும் என்பதுதான் எல்லாரும் இறைவனிடத்திலே வேண்டுகின்றோம். வழிபாட்டிலேயும் ஒவ்வொருவரும் வேண்டிக் கொள்வது குடும்பங்கள் நன்றாக இருக்க வேண்டும், குடும்பங்களை சார்ந்த பெற்றோர்களும் முதியோர்களும் குழந்தைகளும் வளமாக வாழ வேண்டும், கல்வி கேள்விகளிலே அவர்கள் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும். ஒளிர்வளர் விளக்காக போற்றுகின்ற இந்த வழிபாட்டிலே குடும்பங்கள் அமைதியான முறையிலே எல்லா செல்வங்களும், செல்வம் என்பது பொருட்செல்வம் மட்டுமல்ல, அருட்செல்வம், குழந்தை செல்வம், எல்லா செல்வங்களும் உடையதுதான் குடும்பமாக அமையும். ஆகவே அவர்களும் எல்லா வளங்களும் பெற வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த விளக்கு வழிபாட்டிலே பல்வேறு சிறப்புகள் உண்டு. ஜோதியே சுடரே சூழொளி விளக்கு என்று நம்முடைய அருளாளர்கள் போற்றுவார்கள். அருணாத பெருமான் போற்றுகின்ற பொழுது தீப மங்கள ஜோதி நமோ நம என்று போற்றுவார். அப்படி இந்த வழிபாட்டிலே என்ன சிறப்பு என்றால், கொங்கு நாட்டிலே இருக்கின்ற 5 ஆதீனங்கள் இந்த வழிபாட்டிலே கலந்து கொள்வதோடு ஒரு வழிகாட்டிகளாக இருக்கின்றார். பேரூர் ஆதீனம், சிரவை ஆதீனம், செஞ்சேரிமலை ஆதீனம், நம்முடைய புக்குளையூர் அவிநாசி மடம் ஆதீனம், நம்முடைய காமாட்சிவர் ஆதீனம் ஆகிய 5 ஆதீனங்கள் இந்த வழிபாட்டிற்கு ஒரு வழிகாட்டிகளாக இருந்ததை நெறிப்படுத்துகின்றார்கள். அது மட்டுமல்ல, 1008 பெண்கள் இதிலே முழுமையாக பங்கு பெறுவதற்கான வாய்ப்பும் மட்டுமல்ல, சிறந்த மகளிர்களுக்கான ஒரு பெரிய விருதுகளும் வழங்கப்படுவது பாராட்டுதலுக்குரியதாக இருக்கின்றது. 51 பெண்களுக்கு மகாசக்தி விருதுகளெல்லாம் வழங்கப்படுகின்றது. இந்த சமுதாயத்திலே அவர்கள் இந்த சமுதாயத்தோடு இணைந்து பல அறப்பணிகளை எல்லாம் செய்கின்றார். சமயப்பணி, சமுதாயப்பணி, கல்விப்பணி, இன்னும் ஏராளமான பணிகளை எல்லாம் இந்த நாட்டிற்காக தங்களை அர்ப்பணித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் மகளிர்கள். அவர்களை போற்றுகின்ற வகையிலே 51 பேருக்கு மகாசக்தி விருதுகள் வழங்கப்படுகின்றதும், 48 இடங்களுக்கு மேற்பட்ட இடங்களிலே இதற்கான பதிவுகள் எல்லாம் இருக்கின்றது. அதற்கான பதிவு எண்களெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட இருக்கின்றது. அது மட்டுமல்ல, வழிபாட்டிலே நீங்கள் கொண்டு வர வேண்டிய ஒரே ஒன்று விளக்கு மட்டும். அதற்கான 27 வகையான பூஜை பொருள்கள், 27 நட்சத்திரத்திற்குரியதாக அந்த பொருள்களெல்லாம் உங்களுக்கு மங்கள பொருளாக குங்குமத்திலே இருந்து எல்லா பொருளும் உங்களுக்கு அதிலே வழங்கப்பட இருக்கின்றது. அது மட்டுமல்ல, நிறைவாக உங்களுக்கு அந்த 16 வகையான தாம்பூல பொருள்களெல்லாம் உங்களுக்கு இல்லங்களுக்கு செல்லுகின்ற பொழுது வழங்க இருக்கின்றார். அது மட்டுமல்ல, வந்தவர்கள் பசியாறி செல்ல வேண்டும் என்பதற்காக இறைவனுக்கு நெய்வேத்தியங்கள் எல்லாம் படைக்கப்பட்டு அது உங்களுக்கு பிரசாதமாக 9 வகையான பிரசாதங்கள் உங்களுக்கு வழங்கப்பட இருக்கின்றது. ஆகவே இந்த வழிபாடு முழுக்க முழுக்க பெண்களுக்கான வழிபாடாக நடைபெற இருக்கின்றது. விளக்கு என்பது நம்முடைய 5 பூதங்களிலே நெருப்பு என்று சொல்லுகின்ற அக்னியானது மேல் நோக்கியதாக இருக்கும். தன்னோடு சேருகின்ற பொருளை தூய்மையுடையதாக மாற்றுவது அக்னியாக இருக்கின்றது. ஆகவே தூயோமாய் வந்து தூமலர் தூபித்தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்கு போயபிளையும் நின்றாகும் தீயினால் தூசாகும் சென்றேலோர் எம்பாவா என்று நம்முடைய ஆண்டாள் நாச்சியார் போற்றுகின்ற வகையிலே இந்த விளக்கு வழிபாடானது மிகச்சிறப்பான முறையிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதற்கான பதிவுகளை எல்லாம் நீங்கள் செய்து கொள்வதோடு இந்த வழிபாட்டின் மூலமாக நாட்டிலே அமைதி நிலவ வேண்டும், நல்ல மழை பொழிய வேண்டும், நீர்நிலைகள் நிரம்ப வேண்டும், அது சார்ந்திருக்கின்ற வேளாண் தொழில்கள், குழந்தைகள் கல்வி கேள்விகளிலே சிறக்க வேண்டும், பெரியோர்கள் நோய் நொடியின்றி நிறைவுடன் வாழ வேண்டும், குடும்பங்கள் மக்களெல்லாம் வாழ்வும் சிறக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே வாழ்த்தி நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் போற்றுவார். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்கதிக்கு யாதும் ஓர் குறைவிலை கண்ணில் நல் அகுதரும் கழுமலர் வளநகர் பின்னில் நல்லாலோடும் பெருந்தகை என்று சொல்வதற்கேற்ப இந்த வழிபாட்டிலே எல்லாரும் கலந்து கொண்டு எல்லா வளங்களும் பெற வாழ்த்துகின்றோம். திருச்சிற்றம்பலம்.